வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் எதுவும் நம்ம வந்து சர்க்குலரையோ இல்லை என்ன ரிவிஷன் ஆயிருக்கு, பேர் ரிவிஷனையோ இல்லை பென்ஷன் ரிவிஷனை பற்றி நம்ம வந்து பேச போகிறதில்ல. நீங்கள் ஏன் தமிழ் சைனிக் சேனலோட இணைந்து இருக்கணும், நம்ம போடுற வீடியோவை நீங்கள் எதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எதனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஏன் நம்ம வந்து இந்த வீடியோ கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா, இன்னுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அதுல வந்து டிஃபென்ஸ் பென்ஷனரு அவங்களுக்கு என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்குது, எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலையும், அதே போல உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் சரியான பென்ஷனா, ஸோ அந்த மாதிரி கிடைக்காதவங்க எந்தெந்த வழிமுறையில எங்கிருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இன்னைக்கு டேட்லயுமே நிறைய பென்ஷனர் அவங்களோட பென்ஷன் வந்து குறைவா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி விழிப்புணர்வு தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமா. ஸோ அதுல நம்ம என்னெல்லாம் வந்து நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், இதுக்கப்புறமும் வந்து என்ன பேச போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ முதல்ல நீங்க ஏன் தமிழ் சைனிக் சேனல்ல கூட இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களோட பென்ஷனோட ரிவிஷன், ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் பென்ஷன் ரிவிஷன் ஆகுது, பென்ஷன் ரிவிஷன் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகரிக்கிறது தகுந்தாப்புல எவ்வளோ அரியர் வந்து கிடைக்கணும் அப்படின்ற அந்த டோட்டலான மொத்த கேல்குலேஷன், அது வந்து பே கமிஷனாக இருந்தாலும் சரி, ஓஆர்பி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எப்பெல்லாம் பென்ஷன் ரிவிஷன் ஆகுதோ அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம வந்து வித் ரெஃபரன்ஸோட கவர்மெண்டோட அபிஷியலான ஆர்டர் என்ன வருதோ அந்த ஆர்டர் வச்சுதான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஸோ நம்ம வந்து தவறுதலான தகவல் வந்து பென்ஷன் ரிவிஷன்லயோ இல்லை மற்ற எந்த தகவலும் சரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லாம நம்ம வந்து கொண்டு வரது கிடையாது. வித் ரெஃபரன்ஸ் தான் நம்ம வந்து வீடியோ போறதுனால நீங்க பென்ஷன் ரிவிஷன் எப்பெல்லாம் ஆகுதோ அதுக்கான சரியான கால்குலேஷன் அமௌண்ட் வந்து கண்டிப்பா நம்மளோட சேனல் மூலியமா கிடைக்கும். அதே போல எப்பெல்லாம் அப்டேட் வருதோ, 8வது பே கமிஷன் பத்தி இப்போ லேட்டஸ்டா வந்து அப்டேட் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ அதை பத்தி கேள்வி நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதை பத்தியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பென்ஷன் ரிவிஷன் எப்பெல்லாம் ஆக போகுதோ, பென்ஷன் ரிவிஷனுக்கான அமௌண்ட்டும் சரி, அதுக்கான அப்டேட்டும் சரி நம்ம டைம்ல வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா நம்மளோட சேனலோட இணைந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரூல்ஸ். ஸோ பென்ஷன் வந்து கிடைக்கிறவங்களுக்கு தான் பென்ஷன் ரிவிஷன். பென்ஷன் கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருந்தாக்கா பென்ஷன் வாங்கலாம். உதாரணமா எடுத்தீங்கன்னாக்கா விடோ டாக்டர், டிவோர்ஸ் டாக்டர், அன்மேரிட் டாக்டர், அதே போல அன்மேரிடா இருக்கிற மகன் 25 வயசுக்குள்ள இருந்தாக்க அவங்க எல்லாம் பென்ஷன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், அதுக்கான சர்க்குலரும் சரி, அதே போல ஆபீஸ் மெம்பரும் சரி, நம்ம அதோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து வீடியோ போடுறோம். பென்ஷன் ரூல்ஸ்ல வந்து என்ன சேஞ்ச் வருது, அதே டிசபிலிட்டி பென்ஷன் வந்து இப்போ 2023 சேஞ்சஸ் வந்தாச்சு. அந்த மாதிரி என்னெல்லாம் பென்ஷன்ல ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த ரூல்ஸுக்கு தகுந்தாப்புல என்ன வந்து சர்க்குலரும் ஆபீஸ் மெமரண்டமும் இஷ்யூ பண்றாங்களோ அதை வச்சு நம்ம வந்து வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துறோம். ஸோ அதனாலே நீங்க வந்து நம்மளோட சேனல்ல வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது தவறா வந்து எரர்னால அப்டேட் வந்து ஆகாது இருக்கு, தவறான டேட்டா வந்து மென்ஷன் ஆயிட்டு வந்திருக்கு அப்படின்னாலும் அதை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ மூலியமாவே தெரியப்படுத்துறோம். நீங்களே இந்த மாதிரி வீடியோ பார்த்து உங்களோட டேட்டா கரெக்ஷனை ஸ்பார்ஸ் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் பென்ஷனர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்ல ஸ்பார்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான மெயின் ரோல் வந்து பண்ணுது பென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஸ்பார்ஸ்ல நீங்க சரியான முறையில டேட்டா அப்டேட் பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அன்மேரிட் டாக்டரா இருக்காங்க, டிவோர்ஸ் டாக்டரா இருக்காங்க, விடோ டாக்டரா இருக்காங்கன்னாக்கா அவங்களோட நேம் எல்லாம் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கண்டினியூா உங்களுக்கு அடுத்து வந்து பென்ஷன் வாங்கலாம். ஸோ அதனாலேயே நீங்க வந்து நம்மளோட சேனல் வந்து இணைந்து கண்டினியூா நீங்க வந்து வீடியோ வாட்ச் பண்ணும்போது எந்தெந்த பீரியட்ல எப்படியெல்லாம் அப்டேட் பண்றதுக்கான ஸ்பார்ஸ்லயும் சரி, இல்ல கேஎஸ்பிலையும் சரி, இல்ல சிஎஸ்டி கேண்டீனோட வெப் போர்ட்டலையும் சரி, எந்த மாதிரி நீங்க வந்து வேலை பண்ணணும், எப்படியெல்லாம் நீங்க வந்து அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம் வீடியோ மூலியமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வீட்ல இருந்தே சப்மிட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி வந்து நீங்க வீட்ல இருந்து மொபைல்ல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது நீங்க வந்து எங்கேயும் போய் அலைய தேவையில்ல, யாரோட உதவி இல்லாம நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனல்ல வந்து நீங்க இணைந்திருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிவிஷன் தவிர்த்து டிஏடிஆரோட ரிவிஷன்ஸ் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை
டிஏடிஆர் வந்து அதிகமாகுது, அது எவ்வளவு பர்சன்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அதிகரிக்கிற தொகை வந்து எவ்வளவு அதிகமாகுது, பர்சன்டேஜ் தகுந்தாப்புல எவ்வளவு தொகை வந்து கிடைக்கும், எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த ரிவிஷன் பத்தியும் நம்மளோட சேனல்ல அதிகப்படியா வந்து பேசுறோம். இது ஒவ்வொரு மாதத்தோட ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் பிரைஸ் வச்சு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து அனுமானிக்கிறோம். அந்த பர்சன்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 99% நம்ம என்ன கணிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வருது. அதனால டிஏடிஆர் வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும் போது எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது, எப்படி வந்து கிடைக்குது அப்படின்ற பத்தியும் நம்ம வந்து பேசுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பெனிஃபிட். இது வந்து ஸ்டேட்லயும் இருக்கலாம், அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் முன்னாள் ராணுவ வீரர்களும் சரி, இல்ல அவங்கள சார்ந்தவங்களும் சரி, என்னென்ன வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த முறையில அவங்களோட பெனிஃபிட் எல்லாம் எடுக்கலாம், என்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்ன கிடைக்குதுன்னு தெரியாம நீங்க வந்து அதை விட்டுறீங்க. அதனால நம்மளோட சேனல்ல போடுற வீடியோவை நீங்க வந்து தவறாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவோமே தவிர தவறான தகவலையோ இல்ல தேவையில்லாத வீடியோஸையும் நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வரதில்லை. அதனால ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருப்போம். ஸோ அதனால தவறாம அந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது உபயோகமான தகவல் இருக்கு அப்படின்னாக்கா அந்த வீடியோ மூலியமா நீங்க அதை வந்து பயன்படுத்தி அது மூலியமா என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அது வந்து வாங்கலாம். ஸோ ஒரு பென்ஷனரோட ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருக்கும்போது உபயோகப்படும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால பழைய வீடியோ பாருங்க. உங்களோட பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசாது இருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணனே தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க ஸோ நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க நம்மளோட சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.